நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் நகர் மக்கள் மற்றும் சுற்று வட்டார மக்கள் என 1000 கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்தனர். 3 நாட்கள் நடக்கும் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியில் முதல் நாளான இன்று திருத்தேர் நிலை பெயர்க்கப்பட்டு பூக்கடை தெரு சந்திப்பில் நிறுத்தப்பட்டது. நாளை காலை 2ஆம் நாளாக திருத்தேர் வடம் பிடிக்கப்படும். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 14 நாட்கள் நடக்க உள்ள வைகாசி விசாக தேர் திருவிழாவின் 10ஆம் நாள் திருவிழாவான தமிழகத்தின் 4வது பெரிய தேரான அர்த்தநாரீஸ்வரர் தேர் இன்று வடம் பிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மதுரா செந்தில், திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு, அறங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து, கோவில் செயல் அலுவலர் ரமணிகாந்தன், திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவரம்பன், நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சுரேஷ் பாபு, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் ஆகியோர் திருத்தேரை வடம் பிடித்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருத்தேர் 3 நாட்கள் வடம் பிடிப்பது வழக்கம். முதல் நாளான இன்று திருத்தேர் நிலையை பெயர்க்கப்பட்டு பூக்கடை தெரு சந்திப்பில் நிறுத்தப்பட்டது. நாளை 2ஆம் நாள் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் நிறுத்தப்படும். நாளை மறுநாள் நிலை சேர்க்கப்படும்.